கடைசியில என்ன நம்ம பண்ணி உங்களுக்கு இதுல சம்மந்தம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கல்ல. பயங்கரமான கிரிமினல் தாங்க நீங்க. ஏய் நிறுத்துடா. ஏதோ இவ்ளோ நேரம் இங்க போலீஸ் இருந்ததுனால அமைதியா இருந்தோம். அத்தை மேல தப்பே இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமும் என்னடா வார்த்தை இது, கிரிமினல் அது இதுன்னு? அக்கா, உனக்கு இவங்கள பத்தி தெரியாது. ஆமா, உனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பாரு. சரிதா, இப்ப எதுக்கு நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்னால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வர வேணாம், விடு. ஒரு தப்பு நடந்தா அதுக்கு 10 பேர் மேல சந்தேகப்படுறது வழக்கம் தானே? அப்படித்தானே வேணுவும் என் மேல சந்தேகப்பட்டான். அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம் அக்காவும் என் மேல சந்தேகப்பட்டதுதான். அக்கா, என் மேல உங்களுக்கு ஒரு சந்தேகம்னா அத நீங்க நேரடியாவே என்கிட்ட கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு போலீஸ் எல்லாம் வர வச்சு என்னென்னமோ விசாரணை கைதி மாதிரி விசாரிச்சு போக்கா, மனசே கஷ்டமா இருக்க. சரி விடுங்க, நடந்தது நடந்துருச்சு. அட்லீஸ்ட் என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்க எனக்கு கிடைச்ச ஒரு சான்ஸா நான் இதை எடுத்துக்கிறேன். ஆனா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நான் இங்க இருந்தா அது நல்லா இருக்காது. நான் கிளம்புறேன். சித்தி, நீங்க இப்ப எதுக்கு சித்தி போகணும்? உங்க மேலதான் எந்த தப்புமே இல்லையே. ஆமா, நீங்க தப்பு செய்யலன்னு தான் ப்ரூவ் பண்ணிட்டீங்களே. அப்புறம் என்ன சித்தி நீங்க போகணும்னு அவசியம் இருக்கு? அத்தை, இப்ப நீங்க போனீங்கன்னா நீங்க தப்பு செஞ்சதாதான் இவங்க எல்லாரும் பேசுவாங்க. அக்கா, இப்பவும் அதை தான் சொல்றோம். இவங்க தப்பு தான் செஞ்சிருக்காங்க. அதை அழகா மறைச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. அந்த உண்மை ஊர்த்துனாலதான் அவங்களே போறேன்றாங்க. அப்புறம் உனக்கு என்ன? போகட்ட விடு. அது எப்படிடா விட முடியும்? அத்தைய இங்க இருங்கன்னு சொன்னதே நாங்க தான். அவங்க அப்பயே வேணான்னு தான் சொன்னாங்க. நம்ம குடும்பத்துக்கு அவங்க எவ்வளவு நல்லதெல்லாம் செஞ்சிருக்காங்க. யார் யாரும் இந்த வீட்டுல இருக்கிறப்போ அவங்க இருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. யார் யாரோனா நீ யார சொல்ற? நான் யார சொல்றேன்னு உனக்கே நல்லா தெரியும். இந்த பாருங்க மாமா, சித்தி மேல தப்புன்னு ப்ரூவ் ஆயிருந்ததுன்னா அவங்கள யாரும் இங்க இருன்னு சொல்ல போறது இல்ல. ஆனா அவங்க மேல தப்பே இல்ல, அவங்க நிரூபிச்சு காட்டிட்டாங்க. ஆமா வேணு, இதுக்கு மேல அவங்க இங்க இருக்க வேண்டாம், வெளியே போங்கன்னு சொன்னா அது நாம செய்யற மிகப்பெரிய தப்பு. அதை புரிஞ்சுக்கோ. கிருஷ்ணா, ஒரு நிமிஷம் இரு. நீங்க எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கீங்க. நான் தான் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தி. அதனால எனக்காக நீங்க யாரும் சண்டை போட்டுக்கிறது எனக்கு பிடிக்கல. அதையும் தாண்டி நான் இங்க இருக்கணுமா வேணாமான்னு சொல்ல வேண்டியது ஒரே ஆளு, அது ரமாக்கா மட்டும்தான். அக்கா சொல்லட்டும், அது எந்த முடிவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். சொல்லுக்கா, நான் இங்க இருக்கலாமா வேணாமா?